வணக்கம். மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், நட்டி, சிங்கம் புலி, முனிஷ்காந்த், மம்தா மோகன்தாஸ், திவ்யா பாரதி உள்ளிட்டோர் நடித்த விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா திரைப்படம் OTT தளத்தில் வெளிவந்துருச்சு. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். மகாராஜா திரைப்படத்தோட ஸ்டோரி அண்டு மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் உள்பட படக்குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுகள். ஏன்னா இந்த 2024ஆம் ஆண்டில் இதுவரைக்கும் வெளிவந்த படங்கள்லேயே இந்த படம் தான் சிறந்த தரமான படமாக இருக்குது. இந்த படத்தை தந்ததுக்கு நன்றி. இப்போ வாங்க படத்தோட ஸ்டார்டிங்க்கு போயிடலாம். இளைஞரான விஜய் சேதுபதியை காமிக்கிறாங்க. அவர் ராம்கி சலூன் அப்படிங்கிற சலூனில் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப தான் குழந்தைக்கு பொம்மை வாங்கி தர பொம்மை கடைக்கு போகிறாரு. அவரோட மனைவியாக திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவர் வீட்டுக்கு எதிரே உள்ள பொம்மை கடையில் விஜய் சேதுபதி பொம்மை வாங்கிட்டு இருக்கப்ப யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு லாரி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக திசை மாறி விஜய் சேதுபதியோட வீட்டுக்குள்ளே புகுந்து இடிச்சிரும். அது ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திடும். விஜய் சேதுபதி அப்படியே ஷாக் ஆகி நின்றுவார். இதுதான் இந்த படத்தோட இன்ட்ரோ. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஜோதி அப்படிங்கிற பெயரில் அறிமுகமாகுது. அது விஜய் சேதுபதி பொண்ணு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க பள்ளியில். விளையாட்டில் ஆர்வம் உள்ள, அதுவும் குறிப்பாக ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் உள்ள பெண்ணாக அவங்க வராங்க. விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா சென்னை பள்ளிக்கரணையில் ஜோதி அப்படிங்கிற முடிவெற்ற கடையை வச்சுருப்பார். அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, ஜோதி, அது இல்லாமல் குப்பத்தொட்டிக்கு லட்சுமி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அது நேம் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லாரி விபத்தப்போ அந்த மேலே இருக்க இரும்பு குப்பத்தொட்டி தான் அந்த குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிடும். ஸோ அன்னையிலேருந்து அந்த குப்பத்தொட்டிக்கு அவங்க லட்சுமின்னு பேர் வச்சு அந்த குப்பத்தொட்டியை கடவுளாக வணங்குவாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக வெளியூருக்கு போயிடும். அன்னைக்கு விஜய் சேதுபதி தன்னோட சலூன் கடைக்கு போய் அன்றாட வேலைகளை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார். கதவை திறப்பார். கதவை உள்ளே போயிடுவார். டக்குன்னு கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி காதில் காயத்தோட கீழே விழுந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. அப்போ ஒரு பாம்பு சீன் வரும். அதை நம்ம கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பாம்பு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடும். அது விஜய் சேதுபதியை கடிக்கிற மாதிரியே போய் ஒரு கண்ணாடி டம்ளர் தட்டி விட்டு வெளியேறிடும். அந்த சத்தம் மூலயமா விஜய் சேதுபதி எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு பார்த்தா அவர் காதில் மிகப்பெரிய காயம் ஒன்று இருக்கும். அவர் காதில் காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவார். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி அப்படிங்கிற குப்பத்தொட்டியை காணோம், அதை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்ப போலீஸ் அதிகாரிகள் இதை ஏற்க மறுக்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடித்து வெளியேற்றவும் செய்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் மேலே தப்பு இல்லைன்னா அதுக்கு நீதி வேண்டி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா கட்டடத்தில் எந்த ஒரு இரும்பான பொருள் இருக்கோ அதை இறுக்கமாக பிடிச்சிக்குவார். அதை விட மாட்டார். அப்படி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு இரும்பு தூணில் கையை வச்சு பயங்கரமாக பிடிச்சிக்குவார். பல பேர் சேர்ந்து அவர் வெளியேற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கடத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சைடு அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். இப்போ நட்டி அப்படியே இன்ட்ரோ உள்ளே வராரு. நட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தாசை பிடிச்ச போலீஸாக வராரு. அவர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டராகவும் இருக்கார். அவர்கிட்ட விஜய் சேதுபதி கம்ப்ளைண்ட் கொடுக்க போக அவரும் இதை ஏற்க மறுத்துருவார். அடித்து வெளியேற்ற முயற்சி பண்ணுவார். ஆனால் விஜய் சேதுபதி நட்டி கிட்ட டீலிங் பேசுவார். நீங்கள் லட்சுமி அப்படிங்கிற குப்பத்தொட்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 5 லட்சம் தரேன் அப்படின்னு டீலிங் பேச ஆரம்பிப்பார். அது 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் உயர்ந்துடும். போலீஸும் பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டியை தேட தீவிரமாக விசாரணை ஆரம்பிச்சிருவாங்க. கான்ஸ்டபிளான முனிஷ்காந்த், சிங்கம் புலி எல்லாம் சேர்ந்து அந்த குப்பத்தொட்டியை தேடுவாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா இந்த குப்பத்தொட்டி தேடி முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் குப்பத்தொட்டி கிடைக்காது. அவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஒரு டூப்ளிகேட் குப்பத்தொட்டியை உருவாக்கி அதை விஜய் சேதுபதிகிட்ட கொடுத்து 7 லட்சத்தை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பொண்ணு ஊர்லேருந்து தினம் வீடியோ கால் பண்ணி லட்சுமியை காமிப்பா அப்படின்னு கேட்கும். விஜய் சேதுபதி சமாளிச்சுட்டே வருவார். சிங்கம் புலி, முனிஷ்காந்த், போலீஸ் எல்லாம் சேர்ந்து டூப்ளிகேட் குப்பத்தொட்டி ரெடி பண்ணிடுவாங்க. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த நாட்களில் தங்கிடுவார். அங்கேயே அடிமை வேலைகளும் பார்ப்பார். போலீஸ் அதிகாரிகளும் அவரை குப்பத்தொட்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வர சீன்லாம் கொஞ்சம் காமெடி நல்லா ஒரு கூட இருக்குன்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கார் சர்வீஸில் வேலை பார்க்குற ஒருத்தரை தீவிரமாக ஃபாலோ பண்ணி அவரை பயங்கரமாக கொலை செஞ்சிருவார். அது ஏங்கிறத செகண்ட் ஹாஃபில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப்பை காமிக்கிறாங்க. அனுராக் காஷ்யப் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியாக அபிராமி நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அனுராக் காஷ்யப் கூட இன்னொருத்தர் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணுறாங்க. படுமோசமான ஒரு ஆளாக அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வரும். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக
அவர் வந்து கடைக்கு போய் ஒரு செயின் ஒன்று வாங்குவார். அது இந்த படத்தில் முக்கியமான விஷயம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ப்ரெசென்ட் கலந்து வரும். நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நட்டி பார்த்தீங்கன்னா அந்த 7 லட்சம் பணம் வாங்குறதுக்காகவும் இந்த கேஸை முடிக்கிறதுக்காகவும் டூப்ளிகேட் குப்பத்தொட்டி எடுத்துட்டு விஜய் சேதுபதி வீட்டுக்கு போகிறாரு. கூட ஹெட் கான்ஸ்டபிளான முனிஷ்காந்த் கூட போகிறாரு. அந்த திருடுறதுக்கு ஒரு ஆளாக சிங்கம்புலியை நடிக்க வைக்கிறாங்க. அவங்க ஆளாவே சிங்கம்புலி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீட்டுக்கு போகிறாரு. 4 பேருமே விஜய் சேதுபதி வீட்டில் இருக்காங்க. சிங்கம்புலி நடிச்சு காமிக்கிறாரு. நான் உட்பட மற்ற 2 பேரும் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், எப்படி விஜய் சேதுபதி அவர்களை தாக்கணும், எப்படி அந்த குப்பத்தொட்டி எடுத்துகிட்டு போனோம், இந்த மாதிரி நடிச்சு காமிக்கிறார். நடிச்சு காமிச்சு முடிச்சோன்னே நட்டி வந்து கேட்குறாரு விஜய் சேதுபதி கிட்ட, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப விஜய் சேதுபதி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நட்டி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுதான் பயங்கர பிளாஸ்ட்டாக இருக்குது. அது என்னன்னா, உன் பொண்ணை ரேப் பண்ணியிருந்தா இவரை மன்னிச்சு விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறப்ப நட்டி மேலே ஒரு பாசிட்டிவான வைப் ஒன்று உருவாகுது. விஜய் சேதுபதி வந்து சிங்கப்புலியை கொலை பண்ணிடுறாரு. இப்போ வாங்க ஸ்பாய்லர் அலர்ட் அண்ட் மீதி கதையை பார்த்தலாம். அதாவது 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ராம்கி சலூனில் வேலை பார்ப்பாரு. அதான் ஃபர்ஸ்ட் சீனு. அவர் கடைக்கு அன்னைக்கு அனுராக் காஷ்யப் வந்து தான் குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு ஷேவ் பண்ண கடைக்கு வந்திருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலூன் கடையில் உள்ள நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றி இப்போ நியூஸ் போட்டிருப்பாங்க. உடனே அவர் ஃபோன் போட்டு தன்னோட கூட்டாளிகிட்ட ஃபோனில் பேசுவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கடைக்குள்ளே வருவார். ஆனால் அனுராக் காஷ்யப் விஜய் சேதுபதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தப்பாக நினச்சிக்குவார். விஜய் சேதுபதி மேலே ஒரு வன்மமாகவே இருப்பார். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே அனுராக் காஷ்யப் பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள்லாம் பயங்கரமாக நடந்து பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தான் கடைக்கு வந்து போன அனுராக் காஷ்யப் வந்து ஒரு செயினை கடையில் விட்டுட்டு போயிடுவார். விஜய் சேதுபதி அந்த செயினை கொடுக்க அனுராக் காஷ்யப் வீட்டுக்கு போக அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் தற்செயலாக அனுராக் காஷ்யப்பை அரெஸ்ட் பண்ண போவாங்க. ஸோ அனுராக் காஷ்யப் பார்வையில் விஜய் சேதுபதி தான் போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்து தன்னை அரெஸ்ட் பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு பழிவாங்கிற எண்ணம் உருவாகிடும். அனுராக் காஷ்யப்பை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அனுராக் காஷ்யப் 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் மனைவி மற்றும் குழந்தையோட அனுராக் காஷ்யப்போட வீட்டுக்கு போவாங்க. அங்கே அவர்களோட மனைவியான அபிராமியை சந்தித்து ஆறுதல் கூறுவாங்க. அனுராக் காஷ்யப்போட பொண்ணுக்கு பொம்மை வாங்குறதுக்காக விஜய் சேதுபதி இந்த பொம்மை கடைக்கு போவார். அப்போ அந்த விபத்து நடக்கும். வீட்டில் இருந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த குழந்தையை விஜய் சேதுபதி எடுத்து வளர்ப்பார். அனுராக் காஷ்யப் பார்த்தீங்கன்னா 14 வருஷம் கழித்து விஜய் சேதுபதியை பழி வாங்குறதுக்காக விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே நைட்டு பதுங்கியிருப்பார். அவர் கூட சிங்கம் புலி, அது இல்லாமல் கார் சர்வீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர், மொத்தம் 3 பேர் பதுங்கியிருப்பாங்க. விஜய் சேதுபதி பொண்ணு அன்னைக்கு நைட்டு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் முடிச்சு வீட்டுக்குள்ளே வரும். அப்போ விஜய் சேதுபதி பழி வாங்கிறதுக்காக அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு 3 பேர் தப்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்த விஜய் சேதுபதி பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுவார். அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா போலீஸில் போய் சொல்லியிருப்பார் குப்பத்தொட்டியை காணோம் அப்படின்னு. ஆனால் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து யாருக்கும் தெரியாமல் அந்த குப்பத்தொட்டி அதுக்கு அந்த பொண்ணுக்கு கீழே தான் வச்சுருப்பார். ஸோ விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக குப்பத்தொட்டியை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சிருவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமையால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கார் சர்வீஸில் வேலை பார்க்குற ஒருத்தரையும் செகண்ட் ஹாஃபில் சிங்கம் புலியும் கொலை செஞ்சிருவார். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப்பை கொலை பண்ண போவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அனுராக் காஷ்யப்பை மீட் பண்ணி நகைக்காக தானே வந்த அப்படி அப்படின்னு ஒரு நகை பொட்டலத்தை அனுராக் காஷ்யப் மேலே தூக்கி போட்டுட்டு எனக்கு நடந்த இந்த கொடுமையை தாண்டி நான் வாழ்க்கையில் சாதிப்பேன் அப்படின்னு சவால் விட்டு அந்த பொண்ணு வெளியேறிடும். விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு போயிடும். அந்த பொண்ணு மட்டும் அப்போ தடுக்காமல் இருந்தால் விஜய் சேதுபதி அப்போயே அனுராக் காஷ்யப்பை கொண்டிருப்பார். இவங்க 3 பேரும் அந்த பெரிய பில்டிங்லேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கப்ப அனுராக் காஷ்யப் வந்து அந்த செயினை பார்ப்பார். அப்படியே அந்த பொண்ணோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இவர் பொண்ணு தான். ஸோ கர்மாய்ஸ் பூமராங் மாதிரி இவர் பல பேருக்கு பண்ணது கடைசிக்கு இவர் பொண்ணுக்கே நடந்துடும். அந்த விஜய் சேதுபதி வந்து ஜோதிங்கிற பொண்ணை எடுத்து வளர்க்குறது வந்து அவர் பொண்ணு இல்லை, அனுராக் காஷ்யப்போட பொண்ணு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனால் அனுராக் காஷ்யப் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு தானே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தெரிஞ்சு சில அழுது புலம்பி அந்த பில்டிங் கட்டடத்துலேருந்து கீழே விழுந்து இறந்துருவார். படம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த ஃபீலிங்கை தருது. இந்த படத்தை மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் நான் சொல்லுவேன். 5க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். விஜய் சேதுபதி பணத்தாசை பிடிச்ச பின்பு மனிதநேயம் உள்ள நல்ல போலீஸாக மாறி நட்டியாக இருக்கட்டும், வில்லனாக கலக்கி அனுராக் காஷ்யப்பாக இருக்கட்டும், எல்லாருமே மனசில் நிற்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.